வணக்கம். இன்னைக்கு காலையில நம்ம ஒரு காணொளி போட்டிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியில கொள்கை பரப்பு செயலாளரா இருக்கக்கூடிய ஒரு யூடியூபருக்கும், தம்பி நெல்சனுக்கும் பார்த்தீங்கன்னா, சமீபமா ஒரு சண்டை மாரி போயிட்டு இருந்துச்சு. அதுவும் சமூக வலைதளங்கள்ல அப்புறம் வீடியோஸ் போடுறது அப்படின்னு. அவர் ஒரு அப்பா, ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சென்ஸே இல்லாம தரம் தாழ்ந்து பேசியிருந்தாரு. அதற்கு பதிலளிக்கும் மூலமா நெல்சனும் சில விஷயங்கள் பேசியிருந்தாப்ல. அதுவும் 2 பேருமே அந்த அளவுக்கு போயிருக்க தேவையில்ல அப்படின்ற மாரி நம்ம பேசியிருந்தோம். இதன் காரணமா பேசுறதுனால, தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியிலேருந்து ஒருத்தர் இப்படி தான்ப்பா பேசுவாரு. தமிழ் தேசியவாதிகளே அப்படிதான், தமிழ் தேசியத்து மேல கெட்ட பேர் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த காணொளியில யார் என்ன பண்ணா, யார் என்ன ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ என்னோட கருத்தை நான் சொல்றதுக்கு எப்படி உரிமையா இருக்கோ, அதே மாரி நீங்க கருத்துக்கள பதியிறீங்க. ஸோ அதனால நான் எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கல, விட்டுட்டேன். அப்படி இந்த காணொளி போட்டு 1 மணி நேரத்திலலாம் நம்மளுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில நாகர்கோயில்ல பார்த்தீங்கன்னா, நெல்சனுடைய வீட்ல அவர் தாய் தந்தையோட இருக்கிறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய ஆதரவாளரா மட்டும் இல்லாம, ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரா Instagramல ரொம்ப நாளா Facebookல அறியப்படுற இந்த ராஜா பேரன். அவருக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவருடைய எல்லா விஷயத்தையும் நம்ம சப்போர்ட் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவர பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. குறிப்பா கார்ப்பரேட்ல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டப்பா சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஜிம்முக்கு போறதுக்காக சப்ளிமெண்ட்லாம் அதெல்லாம் தள்ளிட்டு இருக்காய்ங்க. அதுல கொஞ்சம் கரெக்ட்டான விஷயங்கள்லாம் நம்ம ஊர் ஆள் ஒருத்தர் பேசினா எல்லாருமே ஒதுக்கி விட பார்க்குறாய்ங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய ஆதரவாளரா இருக்கிறாரு. அவர் எல்லாருமே கார்னர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஒரு காணொளி போட்டிருந்தோம். அது எவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் எதால அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நெல்சன் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபருக்கு எதிராக நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? இதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரம்னு பார்த்து இந்த ராஜா பேரன் நெல்சனுடைய வீட்டுக்கு போறாரு. இப்போ பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு பொறுப்பில் இருக்க பதவியில் இருக்கிற ஒருத்தரையும் கூப்பிட்டு போறாரு. சரி, உள்ளூர்கார ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ராஜா பேரனையும் அவரோட மனைவியும் பார்த்தீங்கன்னா நம்பி நெல்சன் அவருடைய வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா சாதாரண பேச்சா இல்லாமல் மிரட்டல் துணியில் போகுது. அப்புறம் தேவையான வார்த்தைகளை விடுறாரு. வீட்டுக்குள்ள அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே மிரட்டுற துணியில் பேசுறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகள் விடுறப்போ யாரா இருந்தாலும், எந்த பையனா இருந்தாலும் சும்மா இருப்பானா? அப்ப அப்பா அம்மாவை அதட்டி பேசும்போது எவனா இருந்தாலும் சும்மா இருப்பானா? ஒரு நல்ல மானமுள்ள மகனா சும்மா இருக்கவே மாட்டான்ல. அப்போ நெல்சன் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட எதிர்த்து பேசுறாரு. தன்னுடைய கட்டுமஸ்தான உடலை பயன்படுத்தி மிரட்ட வந்த ராஜா பேரன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பார்த்தீங்கன்னா தாக்கவும் செய்றாரு. எங்க ப்ரூஃப் உடனே ப்ரூஃப் கேட்பீங்களே, உங்களுக்கு ப்ரூஃப் தானே வேணும், வாங்க. பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூஃப் பண்ணணும். எவனாவது வாய்க்கு பேசுனதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரமா எங்க வீட்ல இப்படி சவுண்ட் வைஸா பேசுறாங்க. நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க. எங்க வீட்ல பேசுறாங்க. என்ன பேசுறாங்க பாருங்க. உட்காருங்க. என்ன பண்றீங்க? நானும் பாத்துட்டேன். எவனோட ஃபோன் பண்ணி சொல்றதுக்கெல்லாம் நான் வைக்க முடியுமா? இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய ஒரு காணொளி. எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது மனசு பதபதைக்குது. நிறைய வயலன்ஸ் நேர்லயே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே இப்படி புகுந்து நடக்கிறப்போ நம்ம அப்பா அம்மா இருக்கிறப்போ இப்படி நடந்தா அப்படிங்கும்போது அது பதபதைக்குது. அந்த வயலண்ட்டான வீடியோ நான் யூடியூப்லேயும் போட வேணாம். அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு எதிராக மேபி இருக்கலாம், உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் முழுசாக போடல. 25 நிமிஷத்துக்கு காணொளி இருக்குது, ஃபுல்லாக ரெக்கார்டட். அசிங்கமான வார்த்தைங்க பேசுறது மட்டும் இல்லாமல் மிரட்டுற துணியில் பேசி அடிக்கிறது. இதில் என்ன கொடுமைனா, அவங்க அப்பாவை தள்ளி விட்டு தாக்குனது, நெல்சனை தாக்குனது, சட்டையை கிழிச்சது மட்டும் இல்லாமல் எதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்சனுடைய அம்மா அவங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வயிற்றில் யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்கள போயிட்டு வயிற்றுலேயே மிதிச்சிருக்கான். இந்த ஆளோட தடிமனுக்கு சைஸுக்கு வயிற்றுலேயே மிதிக்கிறான். ஒரு பெண்ணை, ஒரு பையனோட தாய் எப்படி மிதிக்கிறான்னா, இவெல்லாம் ஒரு மனுஷனா? உடம்பு வளர்த்து வச்சிருக்க அளவுக்கு உனக்கெல்லாம் மூளை இருக்கா அப்படின்னு கேட்குறது தான் தோணும். உனக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணி பேசின பாரு, என்னை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நான் அவனுக்கு கேட்குறேன், அரசியலில் நம்ம எதிர்கருத்து இருக்குது, இதெல்லாம் கோபமாக பேசுகிறோம், அதெல்லாம் புரியுது. பட் கேவலமான சொற்களை பயன்படுத்துறது, வீட்டில் இருக்கவங்கள பற்றி பேசுறது, இந்த அப்பா அத்தான்னு பேசுறது, அதெல்லாம் நிஜமாவே நம்ம அறவே வெறுக்கிறோம். அது ஒருவேளை நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்க அப்படி பண்ணாலும் தவறு அப்படின்னு தான் சொல்லுறோம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும்னு நினைக்கிறோம். பொது வெளியில் ஒரு காணொலியில் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி ஒரு கருத்தால் எதிர்கொள்ளாமல் இந்த நேரில் வர்றேன், நான் உன்னை அடிக்கிறேன், உன்னை வீடு புந்து மிரட்டுறேன் அப்படிங்கிறது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்த ஞாபகம் இருக்கா?
இந்த யூடியூபரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுறவங்களாம் வந்து அந்த வீட்டை வந்து தாக்குனாங்க. அவங்க வீட்டில் இருந்தவங்கலாம் வந்து வீட்டில் இருக்கும்போது பெண்கள்லாம் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குனாங்க. அதுக்கு எதிர்த்து ஒரு காணொலி நம்ம வந்து போட்டிருக்கோம். அதில் என்ன பேசியிருக்கோன்னு பாருங்கள். ஏன்னா அந்த காணொலியெல்லாம் லிங்க்லாம் கீழே வந்து இணைக்கிறேன். அது தவறுன்னு நம்ம பேசியிருக்கோம்ல, தப்பு தானே அது. அப்போ உங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக தான் நின்னோம். அதே மாதிரி அண்ணன் சீமான் அவருடைய வீட்டில் அவர் இல்லாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனைவி கிட்ட ஒரு காவலர் வந்து எந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் நடந்துட்டாரு. அது வந்து பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை எதிர்த்து 2-3 காணொலிகள் நம்ம வந்து போட்டிருந்தோம். அப்போ ஆளுங்கட்சி திமுகவாக இருக்கிறப்பவும் நம்ம வீட்டுக்கே அந்த மாதிரி வந்து நடக்கலான்னு தெரிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு காணொலி வந்து போட்டிருக்கோம் நம்ம. அதே விஷயத்த உங்களுடைய கட்சியை சேர்ந்தவருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீயும் முடிஞ்சால் ஒரு காணொலி போடு. நீ காணொலி போடுறவன் தானே. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீயும் உன்னோட காணொலி வந்து கருத்தை வந்து பதிஞ்சு அதை வார்த்தையாக வந்து நீ வந்து கடத்தலாம். வீட்டு பூந்து வந்து மிரட்டுறது அப்படின்னா இது வந்து கொலை முயற்சி தான் பேசிக்கலி. வேற என்ன? அதான் ஆதாரமே இருக்கே. வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து தாக்குனது மட்டும் இல்லாமல் பாவம் அவங்க ஃபேமிலி வந்து கதவு மூடி லாக் பண்ணிட்டாங்க. இவன் தாக்கணும்னு. அப்புறம் வெளில போய் நின்றுட்டு தொடர்ந்து வெளில வாழ அப்படின்னு சொல்லிட்டு அதில் பின்னாடி இந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோபமாக வருது. இந்த சொந்த ஊருக்காரங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. எவனோ ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபேமிலியை வந்து தாக்கி நின்று பேசிகிட்டு இருக்கான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேட் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே தைரியமாக தடுக்கவே இல்லை. அப்புறம் வந்து காவலர்கள் வராங்க. கடைசியில் நல்ல வேலை வந்தாங்க. ஏன்னா வந்து அந்த ஆள் நகரவே இல்லைங்க. காவலர் வந்தவன கூட அப்படியே நிற்கிறாப்புல தன்னுடைய கட்டு மஸ்தான உடம்பை காட்டிட்டு. சீரியஸாக அவங்க கேட்குறேன், இந்த மாதிரி வீடு பூந்து வந்து தாக்குவீங்க அப்படின்னா வந்து எல்லாருமே பேச நிறுத்திடுவாங்களா இல்லை பயந்துருவோமா? சஞ்சய் அந்த ரிப்போர்ட் வண்டிக்குள்ள ஆனா அந்த வண்டிக்குள்ள ரிப்போர்ட் மட்டும் இருக்கு. அம்மாவோட ஹாஸ்பிடல் ரிப்போர்ட் இந்த வண்டியில ஹாஸ்பிடல் ரிப்போர்ட் இருக்கு ஸ்கார்பியோக்குள்ள. இது வந்து நிஜமாவே சொல்றேன், ஒரு தனிப்பட்ட ஆள் இந்த ராஜா பேரன் பண்ணாருன்னு சொல்லிட்டு கடந்து போயிட மாட்டாங்க. தேவையில்லாம அவர் எந்த கட்சியை சப்போர்ட் பண்றாரோ அந்த கட்சிக்கும் அந்த கட்சியோட கொள்கையை பேசுறவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கெட்ட பேராக தான் வந்து அமையும். இதை தான் நம்ம போன காணொலியிலே சொல்லியிருந்தோம். ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கிறாங்க பேசுகிறாங்கன்னா அந்த ஆள் மட்டும்தான் குற்றம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கட்சியில் பொறுப்பாக இருக்கவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது கட்சியை மட்டும் இல்லாமல் இந்த கட்சி பேசக்கூடிய தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் கொள்கைகளையும் பார்த்திங்கன்னா வந்து எல்லார்கிட்டையும் வந்து தவறாக கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கி டிவிகே சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை வச்சு கூப்பிட்டுட்டு இருக்கீங்களே. சரி, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணுறாங்க. நம்மளே வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து பேசுகிறோம், அவங்கள விமர்சனம் பண்ணுறோம். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணி காணொலி போட்டிருக்கோம். ஒரு இடத்துல கூட இது வரைக்கும் நம்ம தாவேக்காவை ஆதரித்து பேசுனதே இல்லை. ஆனால் ஜஸ்ட் இந்த கட்சியை சார்ந்த யாராவது ஒருத்தங்க தப்பு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதை சுட்டி காட்டிட்டோன்னா நம்ம காசு வாங்கிட்டோம், இந்த கட்சிக்கு ஆதரவுக்கு நாக்கில் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா நரம்பே இல்லாமல் பேசுகிறீங்களே, இதுக்கெல்லாம் என்ன சொல்வீங்க? ஸோ உங்களை எதிர்த்து பேசினா வீட்டுக்கு ஆள் அனுப்புவீங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீச்சர் அம்மா இருக்காங்க. அவங்க தான் வந்து எல்லாருமே இந்த ஆபாசமாக வந்து ஐடிவிங்களை பேச வைக்கிறதுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் இந்த டீச்சர் அம்மா யாருன்னு சொல்லிட்டு கெஸ்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. நம்மளுக்கு எதுக்குப்பா டக்குன்னு இந்த விமன் கார்டை ப்ளே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் கூட சொல்லல. அந்த அம்மா வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று அனுப்பியிருக்காங்க நெல்சனுக்கு. அந்த ஆதாரமும் இருக்குது. நீ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லெஸ்ஸாக ஒரு வாரை ஸ்டார்ட் பண்ண, இந்த கான்சிக்வன்சஸை வந்து ஃபேஸ் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் வர்றதை பார்த்துக்கூடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து வீட்டில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அனுப்புறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அடி ஆட்களை அனுப்புவேன். இணையதள அடி ஆட்கள் மட்டும் இல்லாமல் நேர்லையும் எங்களால் வீட்டுக்கு ஆள் அனுப்பி தாக்க முடியும். இனிமேல் எங்கள் கட்சியை பற்றி வாய் திறப்ப அப்படின்னு இந்த பையன் சும்மா இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னைக்கா ஒரு நாள் நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது தவறு நடந்தால் சமூக வலைதளங்களை பேசுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை நாம் தமிழர் கட்சியில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து அவன் வந்து எடுத்து சொல்லுவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவன் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நாங்களே சொல்லிக்கணும் நீங்கள் வந்து சொல்லலாம். பட் ஜென்மத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி மேலேயும் அந்த கொள்கை மேலேயும் ஒரு பகையாளியை தானே சம்பாரித்து வச்சுருக்கீங்க. இதுக்கு மேலே அவன் பேசாத நிப்பாட்டுவான்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து வேணுன்ட்டே இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகள் உங்களுக்கு எதிராக வந்து தொடர்ந்து பேச தானே போகிறான். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்கள காவலர்களை வச்சு வேட்டையாடுறது, அடக்குமுறை செய்கிறது, அவங்க மேலே வந்து பொய் வழக்கல் போடுறதுன்னு பண்ணுறப்போ நம்மளுக்கு எவ்வளோ வலிச்சுது. என்னடா அது அதிகாரத்தை வச்சு இப்படி பண்ணுறீங்களே, எங்களை நசுக்க பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்மளுக்கு கோவம் வந்தது. சீமான் அவர்களோட வீட்டில் நடந்த விஷயம் ஒவ்வொருத்தர் தமிழ் தேசியவாதியும் அவன் வீட்டில் நடந்ததா அந்த தம்பிங்க எல்லாருமே வச்சு கோவப்பட்டோம் இல்லையா? அதுவும் அண்ணன் வீட்டில் இல்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவியை வந்து அந்த காவலர் நடத்துனதை நினச்சா கோவம் வந்து எத்தனை பேர் பார்த்திங்கன்னா கொந்தளிச்சு வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் கூட தமிழ் தேசியவாதிகள் சொல்ல முடியாது, எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. அவருக்கு நடந்தது தவறுனா நெல்சனுக்கு நடந்ததும் தவறு தானே. நீங்கள் யாரோட ஃபேமிலியை பற்றி வேணால் பேசுவீங்க, நீங்கள் கெட்ட வார்த்தைக்கு டபுள் மீனிங்லாம் பெற்று பேசுவீங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நையாண்டி பண்ணுவீங்க, நீங்கள் அப்பா அத்தான் பேசுவீங்க, உங்களை எவனும் தொடவே கூடாதா? அவ்வளோ பெரிய உத்தமனா நீ?
அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூபரை பார்த்து கேட்கணும்னு தான் தோணுது. நிஜமாவே வந்து வரிஞ்சு கட்டி சண்டை போடுற அளவுக்கு தனிப்பட்ட பகை யார் கூடயுமே இல்லை. ஆனால் என்ன இது, திமுகவுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்க கூட இப்போலாம் வீட்டுக்கு ஆள் அனுப்பி பார்த்தீங்கன்னா அடியாட்கள் வச்சு அடிக்கிறத மிரட்டுறதா பண்ணுறதில்ல. அவங்களெல்லாம் மிஞ்சும் லெவலுக்கு இப்போ இணையதள ஆபாச அடியாட்களை மட்டும் இல்லாமல் ரியல் டைமில் அவங்களே மிஞ்சுற அளவுக்கு பண்ண வச்சிட்டிங்களே. இதான் வந்து மாற்றத்துக்கான அரசியல் பேசுகிற கட்சியிலேருந்து வர்றவங்க பண்ணக்கூடிய விஷயமா? உங்களுக்கு யாராவது பேசிட்டாங்கன்னா மட்டும் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கதற வேண்டியது, மெசேஜ் அனுப்ப வேண்டியது, உள்ளடி வேலைகளை பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்ப வேண்டியது, ஆனால் வெளில மட்டும் அப்படியே மீசியை பொறுக்கி விட்டு ரொம்ப வீரனாக பேச வேண்டியது. ஏங்க நீங்கள் பேசுகிற மாதிரியே நடந்துக்கோங்க. நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிஜமாகவே சொல்கிறேன், ஒருத்தர் திறமையாக பேசுகிறாரு, கொள்கைக்காக தொடர்ந்து பேசுகிறாருன்னா அவருக்கு எதிராக வந்து ரொம்ப கம்மி காலம் சில பேர் அவதூறு பேசிட்டு காணாமல் போயிடுவான். ஆனால் ஒருத்தரை சுற்றி தொடர்ந்து எல்லா சைட்லேருந்துமே 360 டிகிரிஸ், ஏன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களே 50%க்கும் மேலே இவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, கட்சி இந்த மாதிரி நபர்களால் தான் அழிய போகுது, சித்தாந்தத்துக்கு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா? ஒத்துக்காமல் இருப்பீங்களா நீங்கள்? சொல்லுங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எனவே என்னதான் இருந்தாலும் வந்து ரேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த வீட்டில் நடந்தது ஏற்றுக்கவே முடியாதது. இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. தமிழ் தேசியத்துக்கு அசிங்கம். சீக்கிரமாக நீங்களாம் வந்து தமிழ் தேசியத்தை தொட்டு காணாமல் போங்க. இல்லை வந்து காணாமல் போகிறதுக்கு இயற்கை அதோட வேலையை பார்த்துக்கும்.